தயாரிப்பு நிறுவனங்கிறது வந்து ஒரு படத்தை தயாரித்து கொண்டு வந்து திரைக்கு கொண்டு வர வரைக்கும் அது ஒரு பெரிய டிராவல். நீங்கள் ஒரு கவரிங் வாங்குறீங்க, கவரிங் நகை வாங்கினா கூட 6 மாதம் கேரண்டி கொடுப்பாங்க. நீங்கள் படம் எடுக்கிறீங்கன்னா அது கேரண்டியே கிடையாது. வருமா வராதா, அது படம் ஓடுமா ஓடாதா அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு ஒரு கால்குலேஷன்ல எடுப்பாங்க. இந்த ஹீரோ இந்த கதை இதை பண்ணா ஒரு கேரண்டியே கிடையாது. பெரிய ஹீரோ படங்களுக்கு கேரண்டி இருக்கும். ரஜினிகாந்த் மாதிரி படம், கமல்ஹாசன் மாதிரி படங்கள், அஜித் விஜய் படங்களுக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும், மினிமம் பிசினஸ் இருக்கும். இந்த சிறு நடிகர்களை வைத்து புதுமுக இயக்குநர்களை வச்சு எடுக்கக்கூடிய படங்களுக்கு கேரண்டியே கிடையாது. அந்த படம் ஓடனா தூக்கி விட்டுரும், படம் ஓடலைன்னா அவ்வளவுதான். மினிமம் கேரண்டி கூட அந்த படங்களுக்குலாம் கிடையாது. அப்படி 2 படங்களை தன்னுடைய வாழ்நாளில் சம்பாதித்த காசப்பறம் போட்டு முதலீட போட்டு எடுத்த படம் இன்னைக்கு ஒரு சிக்கல்ல வந்திருக்குங்கிற போது அவர் மொத்தமாக ஒரு பெரிய அளவில் அப்செட் ஆகி போய் இந்த கம்பெனியை மூடிருக்காரு. இதுதான் சினிமாவினுடைய யதார்த்த நிலைமை. அப்ப அதுல வந்து வெற்றிமாறன் மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, சில படங்களை நல்ல படங்களை வாங்கி அவர் ரிலீஸ் பண்ணார். அவருடைய கிராஸ் ரூட் படங்கள் ரிலீஸ் பண்ண அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அவர் மாதிரியான ஆட்கள் போயிருக்கிறது உண்மையிலேயே சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு தான்.